வணக்கம் சார். வணக்கங்க. சார் அமைச்சர் நேரு ஊழல் தொடர்பாக நீதிமன்றத்தில உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை வேகமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அடுத்த கட்டமா என்ன ஆகும் சார்? சார் அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ம். நம்ம டிஜிபிக்கு 3 வாட்டி அனுப்பிச்சுட்டாங்க. ம். அவரு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்ப என்ன பண்ண கோர்ட்டுக்கு தான் போவாங்க. ம். கோர்ட்டு உடனே உங்களுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்றாங்க. ம். இந்த மாதிரி படிச்சுட்டு வேலை இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுற கிராமப்புற இளைஞர்கள்லாம் வந்து கனவு கண்டுட்டு இருக்காங்க அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லி. ம். இவங்க ஏதோ கொஞ்சம் நஞ்சம் கிடைக்கிற அதுக்கே லஞ்சம் வாங்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ம். இது எங்க சார் போய் முடியும்? இந்த நாடு எப்படி சார் டெவலப் ஆகும்? ம். ஆ? நம்ம மக்கள் வந்து திருந்தணும் சார் இதுக்கெல்லாம். வரும் தேர்தலில் இந்த மாதிரி அமைச்சர்களுக்கெல்லாம் சீட்டே கொடுக்கக்கூடாது திமுக. நியாயமா பார்த்தா முதல்வர் வந்து இது மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். ம். அவர் மேல ம். ஆளுங்கட்சி அவங்க தான் முடிவு செய்யணும் அதை. இல்ல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்க நேரடியா சட்டத்துறைய வச்சு சந்திப்போம் அப்படின்னு சொல்லி ஆர்.எஸ். பாரதி அவர் சொல்றாங்க சார். ஆமா, ஒரு நீதிமன்றம் கொடுக்குற தீர்ப்பை இன்னொரு நீதிமன்றம் வந்து மேல்முறையீட்டுக்கு கொண்டு போறாங்க இல்லையா? ம். அந்த மாதிரி இருக்கும்போது அப்படிதான் நடக்கும். சட்டம் தன் கடமையை செய்யிட்டு போயிட்டே இருப்பாங்க. ம். இந்த மாதிரி காமெடி காட்சி நிறைய நடந்துட்டு இருக்கு சார் எல்லா ஆட்சியிலையும். ம். திமுக ஆட்சியும் விதிவிலக்கு இல்லை சார். ம். ஆனா நீதித்துறை சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்கு. ம். நம்முடைய நீதிமன்றம் முறைப்படி உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. ம். 1000 குற்றவாளி தப்பித்தாலும் ஒரு நீதிபதி ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுது. ம். அப்போ 1000 குற்றவாளி தண்டிக்கப்படக்கூடிய சுச்சுவேஷன் தானே இருக்கு ம். இல்லையா? இல்ல 3 முறை கடிதம் கொடுத்தும் தமிழக அரசு இதுல ஒரு மெத்தன போக்கு காட்டுவதற்கான காரணம் என்ன சார்? காரணம் ஆட்சி தான் சார். அதிகாரம் அவங்க கையில இருக்கு. ம். நாங்க சட்டப்படி நீதிமன்றத்துல பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ம். சட்டத்தை நேருக்கு நேர் சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கோன்றாங்க. எங்களுக்கு வந்து மடியில கனம் இல்லை, அதனால மனசுல பயம் இல்லைன்றாங்க. ம். அது என்னன்றது நீதித்துறை தான் முடிவு செய்யும். ம். கண்டிப்பா நீதி சார் இன்னைக்கு நம்ம நாட்டுல ஜுடிஷியல் ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு சார். ம். சில நேரங்கள்ல வந்து சில சிக்கல்கள் இருந்தாலும் ம். கடுமையான நீதியெல்லாம் வழங்கியிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற ஜுடிஷியல்ல நீதிபதிகள்லாம் இல்லையா? ம். அதனால கண்டிப்பா இதுல வந்து இந்த திமுக அமைச்சர் கண்டிப்பா இவர் வந்து ம். சிறை செல்வது உறுதி சார். கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. இல்ல இது தேர்தல் நேரத்துல பழிவாங்கும் செயல் அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் வைக்கிறாங்கல்ல சார். அரசியல் அப்படி தானே சொல்லுவாங்க சார். என்ன திமுக காரங்கிட்ட போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க வந்து நேரடியா மக்களை சந்திச்சு ஜெயிச்சு வர முடியாம எங்களை பழி வாங்குற நோக்கத்தை செயல்படுறதா ஒரு கதையை சொல்லுவாங்க. இது காலங்காலமா சொல்லப்படுற கதைகள் தானே. இப்படி பல கோடி வந்துட்டு ஊழல் செஞ்சிருந்தா சட்டத்துக்கு முன் நிறுத்தணும் அப்படின்னாலே வந்துட்டு அவங்க வந்துட்டு மலுப்புறாங்களா சார்? என்ன காரணமா சார் இருக்கும்? மக்களுக்கு நாங்க தான் நல்லாட்சி கொடுக்குறன்ற மாதிரி திமுக அரசாங்கம் செயல்பட்டு வந்துட்டு இருக்கா சார். சார் நல்லாட்சி கொடுக்குறாங்கன்னு அவங்களே சொல்லிக்கிட்டா எப்படி சார்? ம். சொல்லுங்க. ம். ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் தான் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும். ம். எதிர்கட்சி வந்து எல்லாத்துக்குமே எதிர்க்க மாட்டாங்க. நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? தர்மம்னு ஒன்று இருக்கு இல்லையா? ம். ஸோ சட்டம்னு ஒன்று இருக்கு சார். நியாயத்துல தப்புனாலும் தர்மத்தில் தப்பும் சட்டத்துக்கிட்ட யாரும் தப்ப முடியாது. ம். இப்போ மேல்முறையீடு போனாங்க அப்படின்னா என்ன சார் ஆகும் சார்? உச்சநீதிமன்றத்தை நாடினாங்கன்னா நேரு வந்து தேர்தல் நிற்க முடியாது சார். ம். நேரு ஏன்னா பெட்டிங் இருக்கு இல்லையா? ம். கண்டிப்பா. ஏன்னா அவங்க திமுக பத்தி உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு? ம். ஆட்சி வந்து அவங்க ஆட்சி அடுத்து அமையணும்னு அவங்க பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ம். அதுல பாத்தீங்கன்னா இப்போ இவருக்கு சீட்டு கொடுக்காம வேற ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்க போறாங்க. நேருவோட மகனுக்கு கொடுப்பாங்க. ம். இதெல்லாம் காலங்காலமா தொடர்றது தானே சார். நாங்க பாருங்க, நாங்க வந்து குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கே சீட்டு கொடுக்கல தேர்தல்னு சொல்லுவாங்க. ம். கட்டாயம். செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி வழக்கு விசாரணையில் உட்படுத்தி தான் அடுத்ததா கைது நடவடிக்கை பாஞ்சுது சார். இப்போ அமைச்சர் நேரு அவர்களுக்கு எந்த ஒரு கைது நடவடிக்கை பாஞ்சுது. இந்திய அரசாங்கம் தன் கடமையை செஞ்சுது. ம். ஆனா வந்து அவரை வந்து தமிழ்நாட்டுடைய காவல்துறை கட்டுப்பாட்டுல இருக்கிற சிறைத்துறையில தான் உள்ள வச்சிருந்தாங்க. ம். அவரை வந்து மத்திய அரசு அங்க கொண்டு போக முடியல, ஈடியால கொண்டு போக முடியலையே. மீண்டும் இணைந்து பேசும் தகவல் கொடுத்தமைக்கு நன்றிங்க சார். நல்லா சார், நன்றி.